தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடையர் வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். வருகின்ற நவம்பர் மாதம் 11ஆம் தேதி சென்னை எக்மூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வைத்திருப்பதை தாங்கள் அறிவீர்கள். அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காகன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த காலத்தில் நம்ம தான் ஒப்பாரி வைக்க வேண்டியிருக்கு. அடுத்தவங்க அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டது இல்லை. அப்போ நம்ம பிரச்சனைன்னா நம்ம மண் சார்ந்த விவசாயம், தொழில், வர்த்தகம் இதை காப்பாற்றப்பட வேண்டும். அடுத்தவனுக்கு அடகு வைக்கக்கூடாது. இந்த சித்தாந்தத்தில் தான் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை பல ஆண்டுகளாக போராடி வருகிறது. நமது போராட்டத்தின் பலன் நமது நாட்டின் பிரதமர் அவர்களே சுதேசி பயன்படுத்துங்கள், சுதேசி பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நமதுடைய பிரச்சாரங்கள் ஈடுபட்டிருக்கு. மக்கள் மனதிலையும் ஒரு பெரிய சக்சஸ் இருக்கு. ஏன்னா அடிமேல் அடித்தால்தான் அம்மியும் நகரும் என்பது போல நாம் சொல்ல 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 சுதேசி பொருட்கள் மீது மக்களுக்கும் ஒரு மோகம் வந்து, இன்னைக்கு கம்பு எங்கே கிடைக்கும், கேழ்வரகு எங்கே கிடைக்கும், திணை எங்கே கிடைக்கும், அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இயற்கை குளிர்பானங்கள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம கொள்கைக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பாரத பிரதமர் அவர்கள் நம்ம கடைகளில் வாங்க, உள்ளூர் சந்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. அதே அமேசான் இன்னும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதே அந்நிய முதலீடுகளில் சில்லற வணிகத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அதுக்கு தடை போடணும்ல. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாடும் விழிப்புணர்வு வந்துட்டு. ஏன்னா முந்தி நம்ம சுதேசி பொருளாதாரத்தில் இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, உலகமயமாக்கல் பொருளாதாரத்துக்கு வந்துட்டோம். அப்போ அதில் இருக்கிற பாதிப்புகளை இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளும் உணர்ந்து, இன்றைக்கி அமெரிக்காவில் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நிலைமைக்கு நம்மளும் வரணும் அப்படிங்கிற கொள்கையை தான் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்றதுக்காக நாம் அந்த போராட்டத்தை வச்சுருக்கோம். தமிழ்நாடு தழுவிய அளவில் தமிழக வியாபாரி சங்க பேரவையிலே இணைந்து பணியாற்றக்கூடிய உங்கள் அனைவருக்குமான பதிவு தான் இது. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல், சங்கத்தை தொழிலாக நினைக்காம, சங்கத்தை சங்கமாக ஒரு சேவை களமாக பயன்படுத்தி செயல்படுகின்ற உங்கள் அனைவருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, நாம சுதேசி. நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார்.